ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ் சார், நம்மளுடைய கதைக்களத்தில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்றாங்களா? எஸ் சார், அதாவது விஜய் வந்து திட்டம் போட்டிருக்காரு. நம்ம நிவினை கூப்பிட்டு வச்சு பசுபதி பிடிக்கிறதுக்கான திட்டத்தை பேசுகிறான்னு. ஸோ நிவின் வந்து விஜய் வீட்டுக்கு போய் எல்லாம் பேசிட்டுறாங்க. பேசிட்டு வெளியே வர டைமில் காவேரியும் அவங்க வந்துடுறாங்க. ஏதாச்சும் காவேரியும் வரும்போது இவங்க 2 பேராக இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து யமுனாவும் வந்து 2 பேரையும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சைலண்ட்டாக அங்கே எதுவும் பிரச்சனை பண்ணாமல் வீட்டுக்கு வந்து டெம்ப்ட் ஆகி உட்காந்துருக்குறாங்க. ஸோ நிவின் வந்து வீட்டுக்கு வரும்போது கேள்வி கேட்டுறாங்க, என்ன 2 பேரும் புது வீட்டை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்கும்போது தான் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி நிவின் வந்து சொல்லிடுறாரு, விஜய் நான் பார்க்க போனேன், அங்கே காவேரி வருவாங்க எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நாளில் நடக்குதுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது யமுனா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் வந்து வேறு கலர் சாரீ. நிவின்கிட்ட பேசும்போது வேறு கலர் சாரீ. இவங்க யோசிச்சுட்டு இது என்னால் நம்ப முடியும், விஜய் அங்கே தான் இருக்கிறாரா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸ் வந்து உடனே வந்து அந்த பிளேஸ்க்கு, அதாவது லொக்கேஷன் யமுனா சொன்ன லொக்கேஷனுக்கு போகுது. பட் அவர் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சு ப்ரோமோ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பட் இது அடுத்த நாள் விஜய் கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டார் தான் வந்து கதைக்களம் வரணும். பிகாஸ் அங்கே போயிட்டு உடனே விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா அன்றைக்கான இது வந்து ஒன்றுமே இருக்காது. ஸ்பெஷல் டேயில் வந்து சேசிங் இருக்காது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இருக்காது. விஜய் அங்கே அன்அவைலபிளாக தான் இருப்பாங்க. ஸோ போலீஸ் தேடிட்டு கண்டிப்பாக வந்து அங்கே இல்லை, வேறு இடத்துல இருப்பாங்கன்றது தான் அவைலபிலிட்டிஸ். அவங்க போலீஸ் உடனே வந்து கிளம்பிடுவாங்க. இந்த நியூஸ் வந்து யமுனாக்கு தெரிய வரும் கண்டிப்பாக. என்ன விஜய் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக வந்து நீங்களும் காவேரி வீடு பார்க்க போனீங்களா தான் அப்படின்றது தான் இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ப்ரெஷர் அதிகமாகும். பிகாஸ் வீட்டிலேயே, அதாவது இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சாரதாம்மா கிட்ட சொல்லலான்னு போனாங்க, அங்கேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்து வீட்லேயே வந்து டெம்ப்ட் ஆகி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இஷ்யூவை. கண்டிப்பாக இந்த வந்து சண்டே வந்து இந்த விஷயத்தை இன்னும் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யமுனா. எஸ், அதை நோக்கி தான் ட்ராக் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வேறு எதனா ஷார்ட்ஸு பிடிஎஸ் எதனா வரும்போது இதை பற்றி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.